இப்போ மணி ஹெய்ஸ்ட் சீசன் 3யோட எபிசோட் 2. ஏர் பலூன் ஒன்று கிடையாதுங்க, 3 ஏர் பலூன் பறந்துகிட்டு இருக்கு. அந்த உயர் அதிகாரி வந்து பல் டாக்டர் கிட்ட இருக்காரு. ஒரு ஃபோன் கால் வருது. அவரோட பேர் பிரியத்தோ. அவர் ஃபோன் காலை கேட்டோடனே அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா 3 ஏர் பலூன் பறந்து மேலேருந்து பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு. ப்ரொஃபஸர் மறுபடியும் எங்கள் மீட்டிங்கில் அந்த ஏர் பலூன்லேருந்து 140 மில்லியன் யூரோஸ் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அது குறிப்பிட்ட சிஸ்டம் படி தான் வேலை செய்யும். 300 மீட்டர் ஹைட்டில் பணத்தை கொட்டிட்டு அது அங்கேருந்து கிளம்பி போயிடும். அவனை திரும்ப கூப்பிட்டு வரணும்னா நிறைய பணம் செலவாகும் போல இருக்கே. நம்மளை மக்கள் ராபின் ஹுட்னு தானே கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பணத்தில் கொஞ்சம் மக்களுக்கு தரத்துல எந்த ஒரு தப்போ இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே போன எபிசோடோட எண்டிங்கில் யாரும் மாஸ்க் போட்ட மாதிரி காட்டினாங்களே, அவர் மாஸ்க்கை போட்டுக்கிட்டு கேமரா முன்னாடி உட்கார்றாரு. இந்த மாதிரி பெரிய கண்ட்ரி எல்லாத்துலேயுமே டிஜிட்டலாக ஒரு சில ஸ்க்ரீன்ஸ் இருக்கும், ஆட் ரன் ஆகுறது. அந்த எல்லா ஸ்க்ரீனையும் ஹேக் பண்ணிட்டு வந்து பேசுகிறாரு. எல்லா மக்களுமே அந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாஸ்க் போராட்டத்தோட ஒரு சின்னமாக மாறி இருக்கு. அரசாங்கம் எங்கள் மேலே போர் தொடுத்துருக்கு, ரொம்ப மோசமான போர், எதிர்த்து நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டோன்ட்டு அவர் மாஸ்கை கழட்டிட்டு முகத்தை காட்டுறாரு. அப்படியே ரியோவை காட்டுறாங்க. அவனை ஒரு லாக்கப்புக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. என்ன ரியோ, தூக்கம் வரலையா? ஒரு காஃபி குடிக்கலாம், வெளியே வரியான்ற மாதிரி ஒரு லேடி கூப்பிடுறாங்க. அனிபால் கட்டஸ், அவன் எங்களை சேர்ந்தவன். அவனை போலீஸ் பிடிச்சி 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் சட்டப்படி அவங்க நடந்துக்கவே இல்லை. அவனை கோர்ட்டில் ஒப்படைக்கலை. எந்த ஒரு லாயரும் அவனுக்கு தரவே இல்லை. அவனை ஏதோ ஒரு இடத்துல ரகசியமாக வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தானே போர் தொடுத்தாங்க. அவங்க அடித்தா நாங்களும் அடிப்போம். இந்த தடவை பண்ண போகிற கொள்ளை சின்னதில்லை, ரொம்ப பெரிய கொள்ளையை அடிக்க போகிறோன்ட்டு கேமரா மட்டும் எந்திரிச்சு போகிறாரு. இந்த மாதிரி ப்ரொஃபஸர் எல்லாரு கூடயும் பேசுகிற சீனு இல்லை பெர்லின் கூட பேசுகிற சீன்லாம் பார்த்தா ஃப்ளாஷ்பேக்குன்னு நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் பேசின பிறகு கவர்மெண்ட் என்ன மூவ் எடுக்கும் தெரியுமா? இது ஒரு செஸ் கேம் மாதிரி தான். நம்ம விளையாட்டுக்கு அப்புறம் தான் அவங்க விளையாட்ட ஆரம்பிக்கும். பிரியத்தோ கண்டிப்பாக என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி ரக்கேல் சொல்கிறாங்க. அவர் ஃபோனில் பிரைம் மினிஸ்டரே ஆர்டர் கொடுத்துட்டாரு. உடனே ராணுவத்தை ட்ரக்கோட சிட்டிக்குள்ளே இறக்குங்க, அந்த பலூன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்கன்னு நினச்சானுங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பலூன் ஒரு டைவர்ஷன் தான்ட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அதுதான் நமக்கு வேணும், அதுதான் நம்மளோட செக்மேட்டுன்னு சொல்லும் போதே பெர்லின் கூட இருந்தவன் சிரிப்பான். அவனோட பேர் பலர்மோ. அப்புறம் 2 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் இவரை பார்க்க போயிருக்காரு. உள்ளவா அப்படின்ட்டு கோவமாக உள்ளே போகிறாரு. எப்படி இருக்கன்னொன்னே, நல்லா இருக்கேன், நீ என்ன உன் ஹைஸ்டை சிறப்பாக முடிச்சிட்ட போல இருக்கு, ஒரு ஃபுல்லாக உன்னோட பேச்சு தான், அப்புறம் அவனை கொண்டுட்ட போல இருக்குன்ட்டு பேசினோன்னே ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி ஆயிடுவாரு. ஏன் இப்படி பண்ண? அவனை மட்டும் உள்ள அமிச்சிட்டு நீ சேஃபாக இருந்துட்டல, நீ சரியான பயந்தாங்கொழிடா. உனக்கு ஒன்றுனா அவன் உயிரே கொடுப்பான்னு உனக்கு தெரியும், ஆனால் அவனை விட்டு கொடுத்துட்டல, அவனை ஏன்டா அப்படி விட்டன்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. இல்லை எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு புரிஞ்சுக்கின்ற மாதிரி சொன்னா, சும்மா நடிக்காதரா, என்னடா பிரச்சனைன்ட்டு எல்லா பொருளையும் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருப்பாரு. நான் மட்டும் அங்கே இருந்திருந்தேன்னா அவனை சாக விட்டுருக்க மாட்டேன்டா, என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உள்ள பூந்திருப்பேன், அந்த கோட்டையை தகர்த்தாது அவனை கூப்பிட்டு வந்திருப்பேன்டா. உன்னோட பிளான்ல அவன் ஒரு தடவை கூட செத்துருவான்ட்டு நீ கெஸ் பண்ணல இல்லை, உண்மையை சொல்லுன்ற மாதிரி கேட்பாரு. ப்ரொஃபஸர் கண் கலங்கிட்டே, ஒரு பர்சன்ட் கூட நான் அப்படி நினச்சி பார்க்கலடா. உடனே அவனும் கட்டி பிடிச்சிக்கிட்டு, அவன் செத்துருக்க கூடாதுடா, அவன் இங்கே இருந்திருக்கணுன்ட்டு ரொம்ப கண் விட்டு கலங்கிட்டு இருப்பாரு. அடுத்த உடனே என்ன வேலையை வந்தன்ற மாதிரி கேட்டுருவாரு. உன்னோடைய பர்மிஷன் வேணும், இந்த தடவை நான் தங்கத்தை திருட போகிறேன். ஒரு வகையில் இது அண்ணனுக்காக நான் பண்ணுறேன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பிளான் நான் இல்லாமல் கூட நடக்கும், ஆனால் நீ இல்லாமல் கண்டிப்பாக நடக்காதுன்னொன்னே அவரும் ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வாக்கி டாக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எல்லா ஆட்களும் இங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மோனிகா கிட்ட டென்வர் போயிட்டு, மோனிகா கோவமா இருக்கேன்ற மாதிரி கேட்டா, ஒழுங்கா அவன் வேலையை பாருன்ற மாதிரி கோவமா இருந்துச்சு போவா. அன்னைக்கு காலைல 3 மணி நான் ஒரு அரை தூக்கத்தில் இருந்தேன், அப்போ பேசினதுக்காக 3 நாள் பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப ஓவர் தெரியுமான்ற மாதிரி கத்துவான். இந்த பக்கம் ப்ரொஃபஸரோட ரக்கையில் ஒரு இடத்துல இருக்காங்க, ஃபுல்லாக மானிட்டர் இருக்கு. ரெடியா, டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்ட்டு 2 பேருமே இப்போ ஹெட்ஃபோன்ஸ் எடுத்து மாட்டுறாங்க. நான் பேசுறது கேட்குதான்ற மாதிரி ரக்கேல் கேட்பாங்க. ப்ரொஃபஸருக்கு கேட்கும். சரி நீ ஏதாவது பேசுன்ற மாதிரி கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் என்ன ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கீங்கன்னு கேட்பாரு பாருங்களேன். அவங்க அப்படியே திரும்பி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இவங்க நேஷ்னல் இன்டெலிஜென்ட்டு, சிஎன்ஐ, போலீஸு எல்லாரோடைய ஃபோன் காலு, வாக்கி டாக்கி, வாட்ஸ்அப் கொண்டு ஹேக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடச்சிரும். பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு 65 ஹேக்கர்ஸை யூஸ் பண்ணி இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ரியோ பார்த்துட்டு இருந்த வேலையை இப்போ 65 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வாக்கி டாக்கியில் ஆர்மிக்காரங்க பேசுறதை ட்ராக் பண்ணிடுவாங்க. இந்தந்த பேங்க்குக்கு இந்தந்த இடத்துக்கு பிரிஞ்சு போங்கன்ற மாதிரி ஆர்மிக்காரங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு ஆர்மி ட்ரக்கோட நம்பரை சொல்லி, இந்த வண்டி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னா ப்ரொஃபஸர் கால் பண்ணிட்டு, இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு, அந்த வண்டியோட நம்பருன்ட்டு டீட்டெயிலை சொல்றாரு. மோனிகா அந்த வண்டியோட எக்ஸாக்டான ஸ்டிக்கர் எடுத்து தரா. எல்லாருமே ஸ்டிக்கர் நம்பரை ஓட்டிக்கிட்டு அந்த வண்டியில ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. உண்மையான அந்த ஆர்மி வண்டி அங்கே போகிறதுக்குள்ளே இவங்க உள்ளே போகிறது தான் இவங்களோட பிளானு. மோனிகா டென்வரை பார்த்தோன்னே திரும்பிக்கிறா. இப்போ தான் என்னாச்சுன்றதையே காட்டுறாங்க. இந்த ஹைஸ்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 3 நாள் முன்னாடி, காலங்காத்தால் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு, நீ அந்த ஹைஸ்ட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்லுவான்.
இங்க பார், நானும் இப்போ உங்க கூட்டத்துல ஒருத்தி தான். நான் வந்தே தீருவேன். மென்டலா நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். நான் சின்ன வயசுல இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ ப்ரொஃபஸரோட கோர்ஸ் அட்டென்ட் பண்ண உடனே நான் தயாராயிட்டேன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. நமக்கு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நீ பார்த்துக்க. தாய்ப்பால் கொடு. இங்கே இரு. தயவு செஞ்சு கூட வராதான்னு கத்துப்பான். நானும் வரந்தா போறேன். நான் பழைய மோனிகா கிடையாது. நான் என்ன பண்ணணுன்ட்டு நீ சொல்லாதன்ட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுப்பாங்க. இது தூங்காம ஹெல்சிங்கியும் நைரோபியும் கேட்டுன்னு இருப்பாங்க. நைரோபிக்கு டென்ஷன் ஆயிடும். மோனிகாவுக்காக சப்போர்ட் பண்ண வருவா. என்னடா ஆம்பளை திமிர காட்டுறியா அந்த பொண்ணுகிட்டன்ற மாதிரி கத்துவா. எல்லாருமே கத்திட்டு இருக்கும்போது டோக்கியோ வந்துருவான், பலருமோ வந்துருவான். என்ன கண்ணுங்களா, காலங்காத்தால பிரச்சனையா இருக்கு, ஆண் அதிகம்னா என்னன்னு தெரியுமான்ட்டு இவன் கொஞ்சம் ஓவரா பேச ஆரம்பிச்சிருவான். அங்க ப்ரொஃபஸர் வந்தோடனே தாங்க எல்லாருமே அமைதியாவாங்க. இப்போ டைம் என்னன்னு தெரியுதா? 3 மணி ஆகுது. நாளைக்கு காலைல 3000 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஒரு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாருமே போய் தூங்குங்கன்னு சொன்னோன்னே எல்லாருமே ஓடிடுவாங்க. மோனிகா ப்ரொஃபஸர் கிட்ட நான் டோக்கியோ கூட தங்கிக்கிறேன், என்னால் இவங்க கூட இருக்க முடியாதுன்ட்டு கடுப்பாக பேசிட்டு போயிருப்பா. அந்த பிரச்சனை தான் இது வரைக்குமே கண்டினியூ ஆகுது. இந்த பக்கம் ரியோ கூட அந்த ப்ரெக்னென்ட் லேடி தான் இருக்காங்க. ஏய் இங்கே தொட்டு பாருன்ற மாதிரி கேட்டால் அவனும் தொட்டு பார்ப்பான். குழந்தை உதைக்குதுன்ற மாதிரி சந்தோஷப்படுவான். இவன் எப்போ பார்த்தாலும் காஃபி குடிச்சா உதைக்க ஆரம்பிச்சிடறான். இதே வேலையாக போச்சு. சரி, உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய உன்னோட நம்பர் சொல்லுன்ற மாதிரி கேட்பாங்க. அதான் ப்ரொஃபஸர் ஒரு நாட்டுக்கு ஒருத்தரோட நம்பர் கொடுத்துருப்பாங்களே, அது கேட்டால் ரியோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவான். சரி, இந்த மாஸ்க்கை மாட்டிக்கன்னு தருவாங்க. இல்லை நான் மாட்டிக்க மாட்டேன். இப்போ நீ மாட்டுறியா இல்லை அவங்க மாட்ட சொல்லவா? வேற வழி இல்லாம அவனே எடுத்து முகத்துல மாட்டிப்பான். இந்த பக்கம் அந்த வண்டி பேங்க்கு பக்கத்துல வருது. எல்லா மக்களுமே மாஸ்கை போட்டுக்கிட்டு ப்ரொஃபஸருக்கு ஆதரவா அந்த வண்டியை போராடி தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இதை உள்ள இருக்கிறவங்க பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? எந்திரிச்சு நானும் உங்கள ஒருத்தங்க தான்ட்டு கத்தணுன்ற ரேஞ்சுக்குள்ள ஆசைப்பட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாஸ்க் போராட்டத்தோட ஒரு அடையாளமாவே மாறி இருக்கு. அங்கே பாருங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்டர் வச்சு காட்டுறாரு. கடந்த 2 வருஷத்துல போராட்டத்துல எல்லாருமே இந்த மாஸ்கை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஊழலுக்கு எதிரா, அரசாங்கத்துக்கு எதிரா, தப்பான குரலுக்கு எதிரான்ட்டு எல்லா மக்களுமே எல்லா நாட்டிலையும் அந்த மாஸ்கை பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு ஒன்னொன்னா போட்டு காட்டுவாங்க. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, மக்களோட முழு ஆதரவு நமக்கு தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. அதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு தான் இவங்க சந்தோஷமா உள்ள போயிட்டு இருக்காங்க. மானிட்டர்ல ப்ரொஃபஸர் பாக்குறாரு. உண்மையான வண்டியும் அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு பெர்லினோட வீட்டுக்கு ப்ரொஃபஸர் வருவாரு. நீங்க கொடுத்த பிளானை நான் படிச்சு பார்த்துட்டேன். 2 பிளானுமே கஷ்டம்தான், என்னும் சரி உங்களதும் சரி. ஆனா உங்களோட பிளான் உள்ள போனா வெளியே வரவே முடியாது, ரிஸ்க் ரொம்ப அதிகம். அந்த ரிஸ்க் இருக்கிறதுனால தான் அதை பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றான். அடுத்த மீட்டிங்ல ப்ரொஃபஸர் பலர்மோ நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். இதுதான் பேங்க் ஆஃப் ஸ்பெயின். இதுக்கு கீழே அப்படியே போனா 10 மீட்டர், 30 மீட்டர், 40 மீட்டர், கரெக்டா 46 மீட்டர்ல வால்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த வால்ட்டை செஞ்சவன் பெரிய ஜீனியஸ் தான் சொல்லி ஆகணும். ஏர் டைட்ல அங்கே ஒரு சேம்பரை செஞ்சு வச்சிருக்கான். அந்த கதவை யாராவது போய் தொட்டாங்கன்னு வச்சுக்கேன், ரொம்ப ப்ரெஷரா உள்ள தண்ணி வந்துடும். நீங்க தங்கத்தை உள்ள போய் தொடலாம், ஆனா உயிரோட வெளியே வர முடியாது. உள்ளே கடந்து செத்து போயிருவீங்கன்ற மாதிரி சொல்லுவான். அது ரொம்ப ரிஸ்க் தான். உள்ள 2 பைப் மூலமா வால்ட்டுக்குள்ள தண்ணி வரும். ஆனா அந்த ரிஸ்கை நம்ம பண்ண போறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ப்ரொஃபஸர் பெர்லின் கிட்ட எல்லாம் சரிதான், ஆனா ரொம்பவே சேஃபான இடம் அது. அங்கே செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. ஏன் கவர்னரே அங்கேதான் இருப்பாரு. கவர்னரோட 5 பாடி கார்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. அவங்கள என்ன பண்றது? உள்ள நுழையிறதே இம்பாசிபிள்ன்ற மாதிரி சொல்வாரு. சரியா சொன்னேன், கண்ணை தூக்கிட்டு உள்ள நுழைய முடியாது. ஆனா கலவரத்தை ஏற்படுத்திட்டு அவங்கள காப்பாற்ற போற ரட்சகர்களா உள்ள போனோம்னு வச்சுக்கியே ஈஸியா இருக்கும். மக்களுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்துறது ரொம்ப ஈஸி தெரியுமான்ற மாதிரி பெர்லின் சொல்றான். அந்த பேங்க்குள்ள எப்படி போலான்ற பிளானையே பெர்லின் தான் போட்டிருக்கான். அப்படியே பேங்க் அந்த கமிச்சா பலரும் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்துட்டு நான் ஆர்மிலேருந்து வந்திருக்கேன், இந்த பேங்க் என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன், மக்களை கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போங்க, அப்புறம் பேக் கேட்டை ஓப்பன் பண்ணுங்க, ஒரு வண்டி உள்ள போய் ஆகணுன்ற மாதிரி கேட்பாரு. வண்டியெல்லாம் உள்ள விட முடியாது, அப்படி எனக்கு எந்த ஆர்டரும் வரலன்ற மாதிரி அவர் சொல்வாரு. வண்டி வேற பக்கத்துல வரும்போது எல்லா ஆஃபீஸர்ஸும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சா நீங்க உள்ள போலான்ற மாதிரி வாக்கி டாக்கி எடுத்து உயர் அதிகாரிக்கு கால் பண்றாரு. அந்த வாக்கி டாக்கியை டேப் பண்ணி பேசுறதே ப்ரொஃபஸர் தான். அவங்களோட கண்ட்ரோல்லே கொடுத்துருக்கேன்னு சொன்னோன்னே சரி நீங்க கண்ட்ரோல் எடுத்துக்கங்கன்ட்டு அவங்க மக்களை வந்து ஓரம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வண்டியும் உள்ள போகுது. இப்போ இவங்க உள்ள போன உடனே ப்ரொஃபஸரோட அடுத்தடுத்த பிளான் படி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல மக்கள் எத்தனை பேருன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிற ரிசப்ஷனில் கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். எல்லா மக்களையும் ஒரே இடத்துல திரட்டணும். நமக்கு தேவையான விஷயத்த இப்போ நமக்காக அந்த கவர்மெண்ட்டே பண்ண போகுதுன்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரியே மக்கள் எல்லாரையுமே தூரமாக தள்ளி வைக்கிறது அந்த போலீஸ் குரூப் தான். அடுத்து போலீஸ்காரங்க ஸ்மோக் கிரானைட்டை யூஸ் பண்ணோன்னே பாமை வந்து ஹெல்சிங்கியும் டென்வரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அதை விட முக்கியமாக அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா பொருளையுமே போலீஸ்காரங்களே வச்சு அந்த பேங்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பேங்க்கில் இருக்கிற எல்லா மக்களையும் 2 பாதியாக பிரிச்சிருவாங்க. இப்போ முதல் கட்டத்தில் ஒரு பாதி மக்கள் போக போகிறீங்க, 2வது கட்டத்தில் மீதி பேர் போக போகிறீங்க. ஓடுங்கன்னு சொன்னோன்னே பாதி மக்கள் எல்லாருமே ஓடிடுவாங்க. டென்வரும் ஹெல்சிங்கும் தான் வெளியே இருந்து மக்கள் எல்லாத்தையும் விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடணும். அந்த பட்டன் அழுத்தினா போதும் எல்லாமே ஆரம்பிச்சிடும். பலரும் அங்கே நின்றுக்கிட்டு
அந்த பட்டனை நான் தான் என் கையால் அழுத்துவேன்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே இவங்க 2 பேரும் உள்ள வந்து தலையாட்டுறாங்க. அந்த பட்டனை அழுத்தின அடுத்த நிமிஷம் பாம் எல்லாமே வெடிச்சு சிதறுது. ப்ரொஃபசர் இந்த பக்கம் மூச்சு வாங்கிக்கிட்டே இனிமே திரும்ப முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அவ்வளோதான், இறங்கிட்டாங்க பேங்க்குள்ளே. இறங்கிட்டு இதுக்கப்புறம் வரப்போற மிச்சம் 3 சீசன்லயும் அந்த பேங்க்குள்ள இருந்து அவங்க என்னென்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.